மலை சத்யானனை துரோகி என்று பழி சுமத்த காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மகனை மல்லை சத்யானன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய மகன் துரை வைகோவுக்கு வந்து ஒன்றும் அரசியலெல்லாம் தெரியாது. புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேண்டை கையில் போட்டுட்டு அவர் ஒரு மாதிரியான பிம்பம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து திராவிட கொள்கையை ஏற்றவன். எங்கள் அப்பாவோடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உதயநிதி பண்ணுறாருல, இந்த இதெல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் பண்ணணும்னு நினைக்கிறார். ஆனால் ஒருபோதும் மறுமலை அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் விலகிய பின்பு இனிவரும் காலங்களில் துரை வைகோவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மறுமலர்ச்சி திராவிட கட்சியில் நீண்டெல்லாம் பயணிக்க முடியாது. அவர் நீண்டெல்லாம் திராவிட கொள்கை என்னன்னா வந்து பார்த்திங்கன்னா துரை வைகோவுக்கு தெரியாது. இன்றைக்கி மறுமலர்ச்சி திராவிட கழகத்தினுடைய பைலா என்னன்னு கேட்டால் கூட இன்றைக்கி துரை வைகோவுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது பின்னாடி இருந்து 32 வருஷ காலத்துக்கு மேலே வந்து பயணித்த இன்றைக்கி மல்லை சத்யா அண்ணனை கூப்பிட்டு கேட்டால் அது என்னன்றது தெரியும். ஆனால் அது துரை வைகோவுக்கு தெரியாது. அதனால் வந்து முழுக்க இதில் காரணங்கள் என்னென்னா, தன் மகன் துரை வைகோ மறுமலர்ச்சி மதிமுகவுக்கு தலைமை ஏற்க வேண்டும். இதற்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வெளியேற்ற வேண்டும். அதற்கு முதற்கட்டமாக மல்லை சத்யா அண்ணனை துரோகி பட்டம் சுமத்தி வெளியேற்றிருக்காங்க. உண்மையான துரோகி பட்டம் சுமத்தி மல்லை சத்யா வந்து துரோகி கிடையாது, வைகோ தான் துரோகி.